தேவிக்குளத்தில் கடந்த 20 ஆண்டு கால இடதுசாரிகளின் கோட்டையை தகர்த்து காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கேரள மாநிலம் தேவிக்குளம் தொகுதி கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இதையடுத்து கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் சிபிஎம் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. தமிழர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் தேவிக்குளம் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவியது. நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் எஃப் ராஜா 49,558 வாக்குகள் பெற்று 14,600 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தேவிக்குளம் தொகுதியை காங்கிரஸ் கட்சி மீட்டெடுத்துள்ளது. இதையடுத்து காங்கிரஸ் தொண்டர்கள் ஊர்வலமாக வந்து தங்கள் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வெற்றி வேட்பாளர் ராஜா, மக்களின் தீர்ப்பை பணிவுடன் ஏற்பதாகவும் தேவிக்குளத்தின் வளர்ச்சிக்கும் தோட்ட தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கும் காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என்றும் கூறினார்.